ஆரம்பிக்கலாங்களா? தாராளமா. நீங்க காட்டியலாக்கா அதிகாரியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாகருக்கு விசேஷமான பூஜை எல்லாம் நடக்கிறது. இன்னைக்கு நாக சதுர்த்தி, ரொம்ப அமோகமான நாள். ஓம் ஆவாகயாமி சர்வேஷம் திபுஜம் பீதவாசசம் பனாபஞ்சகதம் யுக்தம் சர்வாபரணபூஷிதம். ஓம் நாகராஜாய நமஹ. ஆவாகயாமி. சாமி, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதனால எங்க குலதெய்வமான நாகேஸ்வரிக்கு பூஜை பண்ணோம். நாக தரிசனமும் கிடைச்சது, இந்த பெண் குழந்தையும் பிறந்தது. ஓம் ஆவாகயாமி சர்வேஷம் திபுஜம் பீதவாசசம் பனாபஞ்சகதம் யுக்தம் சர்வாபரணபூஷிதம். நாகராஜம் ஆவாகயாமி. ஆசனம் சமர்ப்பயாமி. பாத்யம் சமர்ப்பயாமி. அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மதுமணீயம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. மோதகஸ்நானம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 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 கண்டம் சமர்ப்பயாமி. நீயா? நானேதான். வாடா இங்க. பிச்சைக்காரன் நாயே, சந்தன கட்ட கடத்தினேன்னு சொல்லி நேத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச. 24 மணி நேரத்துல வெளியில வந்துட்டேன் பாத்தியா? என்ன யாரு நினைச்ச? ஆத்தால் நீ ஒரு காட்டிலாக்க அதிகாரி. நான் நினைச்சேன்னா உன் டிபார்ட்மெண்ட்டையே விலைக்கு வாங்குவேன். எனக்கு காலையில விடுதலை, உனக்கு இந்த உலகத்தை விட்டு இப்பவே விடுதலை. கோமதி, நீ ஏன் இங்க வந்த? நான் எங்களை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீ குழந்தையோட தப்பிச்சு ஓடு கோமதி. நீ ஓடு, சீக்கிரம் போ. தப்பிச்சு வைக்க வாங்க. அவன் நம்மளை பார்த்தா போலீஸ்ல காட்டி கொடுத்துருவா. அவளையும் சுட்டு தள்ளுங்க. போங்க.
என்னம்மா இத்தனை தடவை சத்தியம் பண்ணி கூப்பிடுறேன்? உன்னை போல நானும் சத்தியத்துக்கு கட்டுப்படுறதுனால்தான் என்னையும் சக்தின்னு கூப்பிடுறாங்க. அப்படி இருக்க நீ கூப்பிடும்போது நான் வராம இருப்பேனா? வாமா வா. இந்த குழந்தைய நான் வளர்க்கணுங்கிறியா? சகல உயிர்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கும்போது இந்த ஜீவனை மட்டும் காப்பாத்தாம விட்டுடுவேனா? இனிமே இது என் குழந்தை. சக்தி, என்ன பார்த்த ஞாபகம் இருக்கா? நடனமணி நடராஜ வந்திருக்க. என் வாழ்க்கை நாடகத்தை உன் முன்னாடி முடிக்க வந்திருக்க. எத்தனையோ பேர் என்கிட்ட நடனம் சொல்லிக்க வந்தாங்க. இப்ப என்ன கண்டாலே ஓடுறாங்களே. என் திறமை குறைஞ்சு போச்சா? இல்ல, இங்க ரசனை குறைஞ்சு போச்சு. அம்மா, எப்படி என் பரத கலைக்கு ஒரு வாரிசு உண்டாக்கணுங்கிற வெறியில ஒரு பணக்கார பொண்ணுக்கு பரதம் சொல்லி தர போல என் பொண்ணுக்கு பரதநாட்டியம் வேண்டாம், இந்த பணம் உன் கை செலவுக்கு என்ன ஒரு பிச்சைக்காரனா நினைச்சிட்டான் தாயே, ஒரு பிச்சைக்காரனா நினைச்சிட்டான். அம்மா, இந்த நடனமணி நடராஜன் நடந்த பாதையெல்லாம் பூமாரி புகழ் மாலை, பொன்னும் மணியும் பாதுகாணிக்கின்றது போய் பிச்சைக்கார பழப்பா. இனியும் வீணா இந்த பூமிக்கு பாரமா? நான் உயிரை சுமந்து வாழணுமா? சொல்லடி சிவசக்தி, சொல்லு. தேவகானம் எழுப்பக்கூடிய வேலையை செஞ்சு திருப்புழுதியில வீசலாமா? சொல்லடி சிவசக்தி, சொல்லு. அங்க பட்டயம் கட்டி தேர் இழுக்க வேண்டிய கோவில் யானை தெருக்குப்பை வண்டியை இழுக்கலாமா? சொல்லடி சிவசக்தி, சொல்லு. வீணான அமுத சுரபியை ஆபுத்திரன் குளத்திலே வீசி எறிஞ்சு விட்டு போனான். அதே மாதிரி இந்த தேவையில்லாத அற்ப உடலை தேவி உன் சன்னிதானத்திலே தூக்கி எறிய போகிறேன். உன் சூலாயுதத்திலே இந்த உயிர் சலங்கை உதிரப் போகுது. Thank you.
என்ன தாத்தா அப்படி பாக்குற? உன் பேர் என்னம்மா? நீதான் சொன்னியே உமா மகேஸ்வரி, அப்படியே வச்சுக்கியே. ஆமா, அப்படியே கூப்பிடுறேன். தாத்தா நான் உன் கூட வரட்டுமா? உன் நாட்டியத்தை எனக்கும் கத்து கொடுப்பியா? அம்மா, அகிலாண்டேஸ்வரி, என் பரதநாட்டிய கலை தழைக்க உன் அம்சத்தையே வாரிசாக அனுப்பிச்சிட்டியா? அன்று நடராஜனோடு போட்டி போட்டு ஆடின நடன தேவி இந்த நட்டுவனார் நடராஜனிடம் பாடம் கேட்க வர்றதா? அம்மா, என் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் நிலைநாட்டுவேன். இந்த சிங்கார பாதத்து சலங்கை நாதத்திலே ஜெகமெல்லாம் பரதநாட்டிய கொடியை ஏற்றுவேன். இது சத்தியம். வாமா. நான் வரமாட்டேன். எங்க அம்மாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அம்மா யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா க்ரோதாகாரா குசோஜ்வலா. ஆனா தனியா போக மாட்டேன். நாகம்மா, நீ வந்தாதான் நான் போவேன். பார்வைக்கு தெரியாத தெய்வம், பாலூற்ற தாய், பேசி பழக முடியாத ஒரு பாம்பு, பாதுகாப்பு துணை, விசித்திரமான குழந்தை. வாமா. அம்மா போயிட்டு வரேன். நாகம்மா வா. ஆயுஷ்மான் பவ. உமா, என்ன தாத்தா? ஆத்தங்கரைக்கு போய் பூ பறிச்சுக்கிட்டு பூஜைக்கு ஜலம் எடுத்துட்டு வாமா. சரி தாத்தா. கை நல்லா தான் இருக்கு. ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஜோசிய கடையை விரிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பய கூட ஜோசியம் பார்க்க வரல. கடவுளே, நான் சொல்றது காதுல விழுவுதா? முருகா, கேக்குதுடா பாவி. என்னது கடவுள் பொம்பளை குரல்ல பேசுறாரு, அதுவும் திட்டுறாரு. பேசுனது முருகன் இல்லடா, பின்ன வள்ளியா? நான் யாருன்னு தெரியல. உன்னால மோசம் போய் அரளிவதிய தின்னு செத்து போன பழையனூர் நீலிடா. ஓ, பழையனூர் நீலியா? நீலவேணி 6 மாசத்துக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஆவியா அலையறதாக சொன்னாங்களே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா, உன்னை பழி வாங்கத்தான் உன் தலைக்கு மேல இந்த கிளையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பெரிய செட்டியாரு பொண்ண பூ மாதிரி வச்சு காப்பாத்துவான்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன அந்த இடத்துல கட்டி கொடுத்த. முதலிரவு அன்னைக்கு பால் சம்போட உள்ள போய் பாக்குறேன்,
படுத்த செட்டியாரு எழுந்திருக்கவே இல்ல. நீலவேணி அப்புறம் மூச்சு முட்டை குடிச்சிட்டு முதல் இரவுலயே மண்டைய போட்டுட்டான். நான் கால வச்ச வேலையில தான் செட்டியார் மண்டைய போட்டுட்டான்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் என் மேல படிய போட்டாங்க. அந்த படிய தாங்க முடியாம நான் அரளி விதைய தின்னு செத்துட்டேன். உனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது செட்டியார் முந்த பூசணிக்க மாதிரி இருந்தாரு. இப்ப திடீர்னு பொசுக்குன்னு போயிடுவார், நான் எதிர்பார்க்கவே இல்ல. நடந்தத பத்தி ஏன்டா பேசுற? வர்ற அமாவாசைக்குள்ள என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கல, உன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு உன் குடும்பத்தை ஆட்டி வந்தேன். நீலவேணி, மனுஷனுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளவே மண்டை காஞ்சி போகுது. ஒரு பேய்க்கு நான் எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்? ஆய் ஜோசியா, அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, எனக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி, அதுங்களே பிசாசிங்க. இன்னும் ஒரு பேயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் குடும்பமே 3 கிழிஞ்சு போயிடும். இந்த பார், பொறுமையா இரு. உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கோத்து விட்டேன். ஐயோ, யாரும் வரான். ஏந்தி, மேல போ, மேல போ, மேல போ. ஜோசியர் இருக்காரு. எனக்கு அவசரமா ஒரு பொண்ணு வேணும். வீட்டு வேலைக்கா? இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்படி என்ன அவசரம்? எனக்கு ஒரு அத்தை இருக்கா, அவ சாக கிடக்குறா. ஐயோ, எனக்கு சங்கு வைத்தல. ஐயோ, சொத்து பூரா அத்தை பேர்ல இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்தே எழுதிப்பேன்னு சொல்றா. எனக்கு அவசரமா எப்படியாவது பொண்ணு வேணும். செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சைக்கிளா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு? சரி, தேட வேண்டாம் பாரு. போற போக்க பார்த்தா 4th ஹேண்ட் 5th ஹேண்ட் போயிட்டே இருப்ப போருக்கு. எனக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு வேணும். சேலை கட்டி இருந்தா பரவாயில்ல. யோ ஜோசியா, ஆள் அழகாவும் இருக்கறா, இழுச்சு வேணாவும் தெரியறான். விடாத அமிக்கிறே. பல்லு தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு, பரவாயில்ல. அத ராவில்லாம். சரி. யோ, நான் இங்க கேக்குறேன், நீ மேல பாக்குறிய? ஜோசியரே, ஒண்ணு இல்ல, குருநாதர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். உன் குருநாதர் எப்பவுமே மரத்து மேலதான் உட்கார்ந்துருப்பாரு. அவர் என்ன குரங்க? பொண்ணு இல்லையா ஆச்சு? இருக்கு, சொல்றேன். நீலவேணின்னு பேரு. ரொம்ப ஒசந்த இடம். உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் தொந்தரவே பண்ணாது. தானாவே கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆமா, பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? நிறைய இருக்காங்களே. கிருஷ்ணாம்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, தெருப்புறா வியாபாரம் பண்றவங்க போல இருக்கு. ஆமா, பொண்ணு குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு தானே? அடக்கம் ஆனதுக்கு அப்புறம் தானே எந்திரிச்சு பொண்ணாவே வந்திருக்கு. என்ன ஐயா, எந்திரிச்சு பயமுறுத்துற? அடக்கமான பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நல்ல வேலையா நீலவேணி சொன்ன. ஆமா, இல்லைன்னா ஒரு பேய் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு கட்டிக்கலாம்னு நினைச்சேன். நீ நினைச்ச மாதிரி அதே தான் முடிச்சிருக்கேன். ஆமா, பொண்ணை எப்ப பாக்கலாம்? அதாவது நீ விடிய காலையில 5 மணிக்கு ரெடியா இரு. உன் வீட்டு கதவை வந்து தட்டும். காலையில 5 மணிக்கு? ஓகே. சத்தம் கேக்குது. வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. ஐயா, வளையல் வந்து விட்டாயா? வா வா, வலது காலம் எடுத்து வச்சு வா. அதுக்கே வலது கால். என்னையா சொல்ற? இடது காலம் எடுத்து வச்சு வருவாங்களான்னு சொன்னேன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? பின்ன தங்கச்சி எல்லாம் கூட்டி வருவாங்க. சொந்தக்காரங்க வரலையான்னு கேட்டேன். அவங்க சொந்தக்காரங்களை கூட்டி வந்தாங்க, நீ மிரண்டே போயிடுவேன். ஏன் பேயா? ஏன் நீ மிரட்டுற? ஒண்ணு இல்ல, வாங்க வா. பேயின்னு மிரட்டுறா, நானாவது பேய்க்கு பயப்படுறா? பொண்ணு பிடிச்சிருக்கா? மோகினி மாதிரி இருக்க. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எது? பொண்ணு மோகினியாட்டம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்க? தொடாதே. ஏயா? எலும்பு எங்க? இங்க எலும்புன்னு சொன்னேன். அங்க எலும்புதான் இருக்கும், பின்ன என்ன மண்டோட இருக்கும்? தொடாம பேசு. என்ன உனக்கு பிடிச்சிருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னால பிடிக்கும். பேய் பிடிச்ச மாதிரி. என்ன நீ ஆரம்பத்துல இருந்தே பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டே இருக்க? என்ன சுமாரியா? என்ன அது? இது என்னமோ பேய் மாதிரியும் நான் என்னமோ மனுஷன் மாதிரியும் பேய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. நான் ஒண்ணு இழிச்சவாயம் கிடையாது. பார்த்தாலே தெரியுதா யாருன்னு? யாரு? மாப்பிள்ளை பொண்ணு. ஆக 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க. மாலைய மாத்துங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே தாலியை கட்டிட முடியுமாயா? ஒரு நல்ல நாள் பார்த்து அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் என்னையா இந்த சுத்துது? என்னையா பொண்ணு மட்டும் அதுவா சுத்துது? உலகம் சுத்தினா பொண்ணு சுத்தாதா? நான் நினைக்கிறேன் அது மட்டும் சுத்துது. இது வேற உலகத்து பொண்ணு. ஓஹோ, தெய்வீக பொண்ணு. ஆமா, அம்மன்னு சொன்னா இதுக்கு சாமி வந்துரும். குடும்பம் ஒரு கோயில்னு நினைக்கிற பொண்ணு. 1000ல் ஒருத்தி. இத எங்கயா பிடிச்ச? நான் எங்க அதை பிடிச்சேன்? அது என்ன பிடிச்சது? நான் அதை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தேன். அண்ணே காபி.
ஜோசியரே, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு அண்ணியை புடிச்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது என்ன பெரிய ஆச்சரியம்? இன்னும் எவ்வளவோ ஆச்சரியம் எல்லாம் நடக்க போகுது. இந்த காபி. யோ, காப்பி கிடக்கட்டும்யா, முதல்ல மாலை எழுதியா. தானே ஆம்பளை மாலை குடு குடு. மாலை மாத்தீங்க. அக்கா, குடி தாலி கட்டணும். ஐயோ, ஒண்ணு இல்லையா, பொண்ணு குடிய சொன்னேன். என்ன நடக்க போதோ? என்ன நடக்கும்? தாலி கட்டினதுக்கு அப்புறம் முதல்ல சரி, நடக்கும். கட்டு. கொண்டா. அப்பா.